வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 24/10/2025 இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். எஸ்கேவோட குழுக்கள் தான் இருக்குது. இந்த எஸ்கே குழுக்களில் இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். எஸ்கே பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 530 அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒஸ்ட்டான ரிசல்ட் தான், அது விட்டுருங்க. ஏன்னா காரூணிய ப்ளஸோடது சரியா. அப்போ வந்து 160 அப்படிங்கிற நம்பர் இருந்துச்சு. அது போக 24வது ட்ரா போயிட்டுருக்கு. அது போக போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து 913. அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த எஸ்கேவோடைய நமக்கு இன்றைக்கி 24வது ட்ரா போயிட்டுருக்கு சரிங்களா. இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இன்றைக்கி இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கூடிய ஒரு சில நம்பரை நம்ம கொண்டு வந்திருக்கோம். என்னன்றது பார்த்துடலாம் சரியா. அதுக்கு முன்னாடி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா அதில் வந்து நிறைய வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு வரோம். ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்திலும் என்னென்ன மாதிரியான குலதெய்வங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து சொல்லிட்டு வரோம். ஏன்னா ஒவ்வொரு குலதெய்வம் எப்படிங்க, சில பேருக்கு குலதெய்வமே என்னங்கிறது தெரியாமல் போயிடும். அந்த மாதிரி சமயங்களில் உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து சொல்லிடலாம். கண்டிப்பாக இந்த இடத்துல தான் குலதெய்வம் இருக்குது, இந்த திசையில் இருக்குது, இத்தனை தூரத்தில் இருக்கும், பெண் தெய்வமா ஆண் தெய்வமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதுக்கு மெயினாக வந்து காரணம் என்ன, ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்காரோ அதை பேஸை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் சரியா. அது மாதிரி வந்து நமக்கு இந்த 24/10/2025 நாளைக்கு எஸ்கேவோடைய ட்ராவில் நமக்கு என்ன மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இதில் வந்து நமக்கு 274 அப்படிங்கிறது நமக்கு போன வாரம் கொடுத்தாங்க. இந்த வாரத்தில் வந்து மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 3 ட்ரா அடிக்காங்க எஸ்கேவோட. அதில் 274 ஒன்று, 228 ஒன்று, அதே மாதிரி வந்து 913 சரியா. இப்போ தொடர்ச்சியாக வந்து 2 ட்ரா ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. 274 அப்படின்னும் அதே மாதிரி 228 அப்படின்னு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு நாளைக்கு கொடுக்க போகிற நம்பர்லேயும் ஓரளவுக்கு நமக்கு 3ஆம் நம்பரு 4 நம்பர் இதெல்லாம் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது. பார்க்கலாம் இது எப்படி வருதுன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம். வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி நமக்கு போன வாரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேவில் வந்து நமக்கு இந்த 3 ட்ரா ஒரே மாதிரி அடிச்சிருந்தாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சொர்ண கேரளா வந்து நமக்கு 913 இல்லையா. அதுக்கு அடுத்தபடியே நமக்கு வந்து அதுக்கடுத்த நம்பர் 982. அதுக்கு அடுத்தபடியே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அடித்தாங்கன்னா 692. அதுக்கு அடுத்தபடியே நமக்கு 252. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொடர்ச்சியாக ஒரே மாதிரி நம்பர்கள் வந்திருக்கும் பாருங்கள். 9 நம்பர் அதே மாதிரி 2ஆம் நம்பர் தொடர்ந்து ஒரே மாதிரியான ரிசல்ட் நமக்கு இங்கே இந்த 3 ட்ராவிலையும் கொடுத்தாங்க. போன வாரத்தில் நமக்கு சொல்லிகிட்டே இருந்தோம். அதுக்கு முதல் வாரம் வந்து நமக்கு கொடுத்தப்பட்ட நம்பர் அதுவும் அப்படி தான், 3 ட்ராவும் ஒரே மாதிரி 424, 475, 426 அப்படின்னு வரிசையாக ஒரே மாதிரி நம்பர்கள் கொடுத்தாங்க போன வாரம். இப்போ இது வரைக்கும் 2 ட்ரா வந்திருக்கு. 2 வாரத்தில் வந்திருக்கு. 2 வாரம், இது 3ஆவது வாரம் சரி. இந்த 3 வாரத்துலேயும் நமக்கு அதிகமாக கிடச்ச நம்பர் இதுதான். அப்புறம் அதே மாதிரி வந்து 935 ஒன்று அடித்தாங்க. அதுக்கப்புறம் அப்படி 935 இதெல்லாம் நமக்கு மேட்ச் பண்ணி ஆடிந்தாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு பார்க்கும்போது நமக்கு இதெல்லாம் ஒரே மாதிரியான ட்ராவாகவே இருக்கும் சரிங்களா. அது மாதிரி தான் நமக்கு நாளைக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது. நாளைக்கு தொடர்ந்து இந்த மாதிரி ஆடுறாங்க அப்படின்னா 2 ட்ராவுமே, அதாவது நமக்கு சொர்ண கேரளாவாகட்டும், அடுத்து நமக்கு காரூணியாவாகட்டும், சமிருதினாகட்டும், பாக்கியத்தராகட்டும், 3 ஒரே மாதிரி ஆடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். அதையும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம். இது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்துங்க, இருந்தால் கூட எடுத்துக்கலாம் சரிங்களா. எதுக்கு 3 நம்பர் ஒன்றா கோர்க்குறீங்க அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு சில காரணங்கள் இருக்குது. நான் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதம் மட்டும் இல்லை, போன மாதம் அப்படி தான் ஆடிருக்காங்க. நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தா தெரியும். போன மாதம் பூராமல் எப்படி 9 நம்பர் போட்டி எடுத்து ஆடினாங்க, 7 நம்பர் போட்டி எடுத்து ஆடினாங்களோ அதே மாதிரி இந்த மாதமும் 9 நம்பர் அதிகமாக போட்டி எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி 4ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதம் ஆடிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஏ போர்ட்லேயே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 ட்ரா 7 ட்ராவுக்கு மேலே 9 நம்பர், 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 ட்ரா 6 ட்ராவுக்கு மேலே 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு மறுபடியும் இந்த நம்பருக்குள்ளேயே மறுபடியும் மேட்ச் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நேற்று ஏதாவது பெண்டிங் நம்பர் எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் பெண்டிங் நம்பர் எடுத்திருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் எடுத்திருந்தாங்க. 6ஆம் நம்பர் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருந்துச்சு. 12 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருந்துச்சு, அதை எடுத்துட்டாங்க. அதே மாதிரி நமக்கு 0 பெண்டிங்கில் இருந்துச்சாங்கன்னா ஒரு 8 நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு, அதுவும் எடுத்திருந்தாங்க. மற்றபடி இது 2 தான் அதிகமான பெண்டிங் நம்பர் எடுத்தாங்களே தவிர மற்றபடி வேறு எதுவும் பெண்டிங்கில் இல்லை சரியா. அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம். அதே மாதிரி இன்றைக்கி ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் வந்து 1ஆம் நம்பர் ஏ போர்டில் 0, பி போர்டில் வந்து நமக்கு 4, சி போர்டில் வந்து நமக்கு 1. ஏன்னா இன்றைக்கி கூட நமக்கு 1ஆம் நம்பர் தான் எடுத்தாங்க. 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் 3, பி போர்டில் 12, சி போர்டில் 3 தான். அடுத்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 68, பி போர்டில் வந்து 2, சி போர்டில் வந்து 6. அடுத்து 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 1, பி போர்டில் 10, சி போர்டில் வந்து 16. அடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 51, பி போர்டில் 1, சி போர்டில் வந்து 11 நாளாக பெண்டிங்கு. 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 4, பி போர்டில் 0, சி போர்டில் 29 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் நிற்கிது. ஒரு போர்டு மட்டும் அதிகமான பெண்டிங். அடுத்து 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு 8, பி போர்டில் வந்து 14, சி போர்டில் வந்து நமக்கு 2. அடுத்து 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 28, பி போர்டில் வந்து 33, பி போர்டில் வந்து 10.
அடுத்து வந்து 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் 9 நம்பர் ஏ போலில் வந்து நமக்கு 5, பி போலில் வந்து 4, சி போலில் 28. அடுத்து வந்து 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போலில் 30, பி போலில் 25, சி போலில் நமக்கு 0 இன்றைக்கி வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி கணக்கு வருது. பட் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் தயவுசெய்து பார்க்குறதா பாருங்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம அதில் சொல்லிட்டு வரோம். ஏன்னா உங்களுக்காக தான் சொல்கிறேன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து. ஏன்னா ப்ரிடிக்ஷனுங்கிறது நிறைய பேர் வந்து ஒரு ராசி பலன் கொடுக்கக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா ஒரு 2 லைன் தான் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் மாற்றிடுவாங்க. நான் அப்படி கிடையாது. முழுக்க நம்முடைய சப்ஸ்கிரைபருக்காக நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆளுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10 லைன் 5 லைன் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே நம்ம ப்ரிடிக்ஷனாக கொண்டு வந்து கொடுக்குறோம். எதனாலனா அன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், இதுலேருந்து நீங்கள் எப்படி தப்பிச்சுக்கலாம், இன்றைக்கி என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாக போகுது, இதுலேருந்து நீங்கள் எப்படி சேஃபாக தப்பிச்சுக்கிறது அப்படிங்கிறக்கான நிறைய வழிகள் நம்ம சொல்லிட்டு வரோம். ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து எப்படி ஈஸியாக தப்பிச்சுக்கலாம், அதாவது வியாபாரம் சம்மந்தமான பிரச்சனைகள் எப்படி நான் தொடர்ந்து வந்து உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இப்போ இதில் வந்து நிறைய பேர் வியாபாரம் சம்மந்தமான நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம முழுமையான ப்ரிடிக்ஷன் தான் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இன்றைக்கி வியாபாரத்தில் ஏற்றம் இருக்குமா, இறக்கம் இருக்குமா, லாபம் இருக்குமா, நஷ்டம் இருக்குமா, எந்த தொழில் இன்றைக்கி முன்னேடு அதாவது முதலீடு பண்ணலாம், எந்த தொழில் முதலீடு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு வரோம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதே மாதிரி இன்றைக்கி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 9 நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக, 5 நம்பருக்கு 0க்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு 7 நம்பருக்கு 2 நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு 3 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 8 நம்பருக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கணக்கில் மேட்சான எடுத்துங்க. அதுக்கடுத்தபடியே பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் 475, 573, 357, 435, 374, 457, 745, 357, 745, 354, 453, 5 இது மாதிரி தான் மாறுது எனக்கு கணக்கு. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆனால் பாருங்கள். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 47, 50, 75, 57, 73, 35, 53, 47, 74, 75, 75 அதே மாதிரி 37, 54, 45, 43, 47, 45 சரிங்களா? இந்த மாதிரி தான் வருது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக. எனக்கு 45 கொஞ்சம் மேட்சாக இருந்தனால நம்ம திரும்ப உங்கள் கண்ணில் படுற மாதிரி எழுதியிருக்கோமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. சரியா? இப்போ நாளைக்கு என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு இதில் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன ரொம்ப சின்ன நம்பருங்க. இன்றைக்கி அடித்தது 160 ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, ரொம்ப நம்பர் சின்னது. சரியா? அப்போ இதுக்கு நேர் ஆப்போசிட் பெரிய நம்பர் தான், வேறு எதுவும் இல்லை. அப்போ 1க்கு 4 நம்பர் மேட்ச் ஆகுமா, சூப்பராக மேட்ச் ஆகும். நான் 6க்கு 4 நம்பர் மேட்ச் ஆகுமா, சூப்பராக மேட்ச் ஆகும். 0க்கு 4 இந்த 3 போர்டுக்குமே 4 நம்பருங்கிறது ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும் இல்லையா? அப்போ வந்து 1க்கு 4, 6க்கு 4, 0க்கு 4 சூப்பராக மேட்ச் ஆகுமா, கண்டிப்பாக மேட்ச் ஆகும். அடுத்து அதே 5 நம்பரும் 5க்கு 1க்கு 5 செட் ஆகுமா, கண்டிப்பாக செட் ஆகும். 6 நம்பர் செட் ஆகுமா, மேபி செட் ஆகலாம். அதே மாதிரி 0க்கு செட் ஆகலாம். இப்படி செட் ஆகிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 5 நம்பரும் பெண்டிங் நம்பராக இருக்குது. அது போக ட்ரையல் நம்பர்லேயும் நமக்கு வந்து 530 அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு. அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த ட்ரா மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி 7 நம்பர் 7 நம்பருக்கான பெஸ்ட்டான சாய்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா உங்களுக்கு 1க்கு 7, 7க்கு 6, 0க்கு 7ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்னுடைய கணக்கு இதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. அது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 4, 5, 7 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே போக 3 நம்பர் வந்து நமக்கு என்ன கொடுக்குறோன்னா 1க்கு 3 சூப்பராக வரும். அதே மாதிரி 6க்கு 3, 0க்கு 3 நம்பருக்குமே நமக்கு பெஸ்ட்டான ஒரு நம்பராக தான் இந்த 3 நம்பரும் இங்கே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி ஏதாவது நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள். ஏன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோம், 530க்கு ட்ரையல் நம்பரு, அதே மாதிரி 160 நமக்கு ரிசல்ட்டு, 24 ட்ரா நம்பரு, அது போக போன வாரம் ரிசல்ட்டு 913. சரியா? அப்போ நம்ம இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி நம்ம இதுக்குள்ளேயான ஆட்டம் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் எதுவும் மேட்சான எடுத்துங்க. நாளைக்கு 24/10/2025 இந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது.